ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அந்த போலீஸ்காரங்களோட லத்தியை பிடுங்கி அவங்கள ரொம்ப காட்டுத்தனமா தாக்கியிருக்காங்க. இதை அடுத்தவங்க கைது செய்யப்பட்டாங்க. அதற்கு முன்னாடி ஒரு சம்பவம், பெண் டிஎஸ்பியை தலைமுடியை பிடிச்சி இழுத்து தாக்குதல் நடத்தினாங்க. அதற்கு முன்னும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஆயுத பூஜையின் போது அம்பத்தூரில் வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு பெரிய கும்பல் ஒரு தனியாக போன ஒரு போலீஸ்காரங்களை மீது கொடூரமான தாக்குதல் நடத்துது. டாம் அண்ட் ஜெரியில் டாம் அண்ட் ஜெரி என்ன பண்ணுறாங்க, டாம் வந்து ஜெரி அடிக்கிறதுக்கு ஓடுறாரு, ஜெரி வந்து டாம் அடிக்க ஓடுறாரு. ஆக அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அப்போவே மனசில் உருவாயிருது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்தாச்சுன்னா பாருங்கள் துப்பாக்கியால் சுடுவாங்க. அப்போ இதெல்லாம் என்னதுன்னா ஒரு வன்முறை அப்படிங்கிறது வந்து அது உள்ளத்திலேயே உருவாக்கப்படுது. சரி செஞ்சது கரெக்டாக தலையை துண்டா விட்டார். இது என்ன பிரபலமாக நடிகராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் கூட அப்படி நடிச்சிருக்காங்க. நான்லாம் எஸ்ஐ இருக்கையில் இன்ஸ்பெக்டர் இருக்கையில் ஈவினிங் ரவுண்ட்ஸ் போவோம். இப்போ காசிமேடு ஏரியாலாம் அவங்க கடலில் மீன் பிடிக்க போயிடுவாங்க. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு தான் போட்லேருந்து இறங்குவாங்க. இப்போ அவங்களுக்கு கரையை பார்த்த உடனே கடையை பார்த்த உடனே அந்த இடத்துல நின்று பேசணும் அப்படிங்கிற கும்பல் கும்பலாக நிற்பாங்க. போலீஸ் 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 அப்படிம்பாங்க. அது அந்த காலம். இப்போ போலீஸ் அடிக்கிறது இந்த காலம். அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதாவது எதிர்த்து கேட்கக்கூடிய திராணி இல்லாதவனை தான் போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம். குற்றங்கள் நடவாமல் இருப்பதற்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் இதுக்கு தான் காவல்துறை உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போ அதை பார்த்துட்டு இருக்கோமா, விஐபி பந்தோபஸ்த் அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி நாள் அங்கே தான் இருக்கிறோம். அதுபோக இந்த மாதிரி வீடியோக்கள் போடுற எல்லா கமெண்ட் கீழேயும் இப்போ மருத்துவருக்கு ஆதரவாக கமெண்ட் வரல, அவர் குத்துனாரில் ஒருத்தர் அவருக்கு ஆதரவான கமெண்ட்லாம் வருது. அந்த அளவுக்கு சமுதாயம் கெட்டு போயிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிங்க. தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. நான் போன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர் அப்படி தான் நடத்துவார், டாக்டர் நம்மளை மதிக்கிறது இல்லை, வாடா போடாம்பாங்க, வா போம்பாங்க. டிராஃபிக் போலீஸே எடுத்தாலும் ஒரு ஆட்டோக்காரரோ இல்லை பைக்கோ போகிறோன்னா நிப்பாட்டுற வண்டி அப்படி தான் கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் மனசோட வச்சுக்கிட்டு கமெண்ட் போட்டால் மட்டும் போதுமா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் காவல் உயர் அதிகாரியாக இருந்த முன்னாள் ஏசிபி திரு ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராஜபாளையத்தில் நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்துருங்கப்பா அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு சொன்ன 2 போலீஸார் ஒரு கும்பலை போய் சொல்லியிருக்காங்க. அவங்க குடிபோதையில் இருந்தாங்களோ என்ன போதையிலோ தெரில, அந்த போலீஸ்காரங்களோட லத்தியை பிடுங்கி அவங்கள ரொம்ப காட்டுத்தனமாக தாக்கியிருக்காங்க. இதை அடுத்தவங்க கைது செய்யப்பட்டாங்க. அதற்கு முன்னாடி ஒரு சம்பவம், பெண் டிஎஸ்பியை தலைமுடியை பிடிச்சி இழுத்து தாக்குதல் நடத்தினாங்க. அதற்கு முன்னும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஆயுத பூஜையின் போது அம்பத்தூரில் வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு பெரிய கும்பல் ஒரு தனியாக போன ஒரு போலீஸ்காரங்களை மீது கொடூரமான தாக்குதல் நடத்துனுச்சு. இப்படி தொடர்ந்து காவல் அதிகாரிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல், இதை நீங்கள் முன்னாள் உயரதிகாரிங்கிற முறையில் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது காவல்துறையை வந்து பொதுமக்கள் இப்போ சமீப காலமாக அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது, அவங்களோட பாதுகாக்காக உருவாக்கப்பட்டது. அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தவறு செய்கிறவங்கள சட்டத்தின் மேல் நிறுத்துறதுக்கு காவல்துறை அப்படிங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. இந்த காவல்துறை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிறாங்க. இதுக்கு சில காரணங்கள் என்ன அப்படின்னா, காவல்துறையை வந்து இதுக்கு முன்னாடி சினிமாலாம் எம்ஜிஆர் நடித்த காலத்திலலாம் காவல்துறையை வந்து கெட்டவங்களை காட்ட மாட்டாங்க. காவல்துறையில் கெட்டவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. 1,32,000 பேர் பணியிடங்கள் இருக்குது. அதில் ஒரு 15,000 பணியிடங்கள் காலியாகவே இருக்குது. இருக்கக்கூடிய மற்றவங்களில் ஒரு 5%லேருந்து 10% நிச்சயமாக கெட்டவங்க இருக்காங்க, கருப்பாடுகள் இருக்காங்க, நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் எல்லாரையுமே கெட்டவங்கள நடிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை இந்த சினிமாக்கள் வளர்த்து விட்டுது. சில டேரக்டர்ஸ் ஹீரோயிக் சென்டர் கிடையாது, வில்லனிக் சென்டராக தான் வருது படமே. வில்லனை தான் இப்போ ஹீரோ வராங்க. ஆமாம், அதாவது என்ன பண்ணுறாங்க, டான் யார், டான் யார், கொலைகாரன் யார், கொள்ளைக்காரன் யார், போதை மருந்து விற்கிறவன், அவன் தான் கதாநாயகன். யார் வில்லன்னா அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர், அங்கே இருக்கிற டிஎஸ்பி, அங்கே இருக்கிற எஸ்பி, அங்கே இருக்கிற போலீஸ். ஆக இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையை வளர்த்து விடக்கூடிய சினிமா இப்போ சமீப காலமாக. இதுக்கு தணிக்கைத்துறைன்னு எதுக்கு இருக்குன்னு தெரியல. அதாவது அந்த காலத்தில் வில்லன் தவறு செஞ்சுக்கிட்டே இருப்பான், கதாநாயகன் வந்து அவரை தட்டி கழிக்கிட்டே இருப்பான், 2 பேருக்குள்ள மோதல் வரும். கடைசியில் வந்து கதாநாயகன் வந்து அந்த வில்லனை வந்து பிடிக்கிறப்போ போலீஸ் வந்துடும், இல்லை போலீஸ்கிட்ட ஒப்படைப்பார். போலீஸ் வந்து நீதிமன்றத்துக்கு போவாங்க, நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும். கடைசியில் அவர் வந்து ஜெயிலுக்கு போவார், அப்புறம் திரும்பி வருவார். இப்படி தான் இருக்கும் கதை. காட்சிகள் கூட கிண்டல் பண்ணப்பட்டுச்சு, கடைசியாக தான் போலீஸ் வருவாங்க. ஆமாம், அது பரவாயில்ல, அது அவங்க காட்டுறதுக்கு அப்படி காட்டுறாங்க, அதை பற்றி பரவாயில்ல. ஆனால் காவல்துறைங்கிறது வரும், தவறு செய்தவங்க மேல் நடவடிக்கை எடுக்கும், கேஸ் போடுவாங்க, அப்புறம் கோர்ட்டு வந்து தண்டனை கொடுக்கும் அப்படின்னு. இப்போ அப்படி கிடையாது. கதாநாயகன் வந்து அவருக்கு வேண்டாதவர் யாரோ அவரை வந்து தலையை ஒரே சீவு, இளநீ சீவுற மாதிரி சீவுறாரு. அவரே வந்து காவல்துறையை மாறிடுறாரு, அவரே நீதிபதி ஆயிடுறாரு, அவரே தண்டனையை நிறைவேற்றுறாரு. தண்டனை நிறைவேற்ற தூக்கு தண்டனை கொடுக்கணும்னா கூட நீதிபதி உத்தரவு போட்டு சிறைத்துறையில் தான் பண்ணுவாங்க.
ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில், ஒரு டாக்டர் முன்னிலையில், ஜெயில் சூப்பரண்ட் முன்னிலையில் ஜெயிலில் தான் தூக்க போடுவாங்க. ஆனால் இவங்க எல்லா துறையும் கையில் எடுத்துடுறாங்க. இதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் என்ன ஆகிறாங்க, ஓ நம்மளும் இப்படி பண்ணலாம் போல இருக்கு, இதுதான் நியாயம் போல இருக்கு, இப்படி தான் செய்யணும், சரி செஞ்சது கரெக்டாக தலையை துண்டா விட்டார். இது என்ன பிரபலமாக நடிகராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் கூட அப்படி நடிச்சிருக்காரு. ரஜினிகாந்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ரசிகராக இருந்தவங்களாம் இப்போ வயசானவங்களாயிட்டாங்க. ஆனாலும் கூட இன்னும் அவரை ரசிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க இளைஞர்களும் அவரை ரசிக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உள்ள ஒரு படத்தில், ஜெயிலர் படம்னு நினைக்கிறேன், தலையை துண்டா விட்டுறாரு. அப்புறம் மகாராஜான்னு ஒரு படத்தில் அதில் போலீஸ்காரங்களை பெருமையாக தானே சார் காமிச்சிருப்பாரு, காட்டுறாங்க. ஆனால் இப்படி விட்டலாம் அப்படிங்கிறது வந்து அது நல்ல விதமாக சொல்கிறத வந்து நீங்கள் மக்கள் மனசில் பதியணும். இப்போ தங்கப்பதக்கம் அப்படின்னு ஒரு படம் வந்தது. கிட்டத்தட்ட அந்த கதையும் இந்த கதையும் ஒரே கதை தான். தங்கப்பதக்கத்துலேயும் அவர் வந்து தான் பையன் வந்து அந்த எஸ்பி சௌத்ரியோட எஸ்பியோட பையன் வந்து கெட்டவனாக இருப்பான். திருத்த பார்ப்பார், கடைசியில் அவராலேயே. ஆமாம், அதே தான் இந்த கதையும். ஆக அதே கதையை தான் உல்ட்ரா பண்ணி எடுத்துருங்க. அதை பற்றி நமக்கு தேவையில்லை. என்ன சொல்ல வரேன்னா, அதில் என்ன தெரிஞ்சுது, தவறு செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுது. இதில் வந்து இப்படிலாம் செய்யலாம், அதை தவறு செய்யக்கூடிய ஒரு மலையாள நடிகர். இப்போ அதில் வில்லனாக நடிச்சவர், நான் வந்து அவர் தவற சொல்லலை, அவர் எதுக்காக சொல்லணும்னா அவரோட நடிப்பு நல்லா இருக்குது. ஆனால் அந்த கேரக்டர் நடிப்புங்கிறது வேற விஷயம். ஆனால் அவங்கள உயர்வாக காட்டக்கூடாது, மக்கள் மனசில் ஏதோ பதிய வைக்கிறாங்க. ஆமாம், அதே மாதிரி சம்மட்டியால் அடித்து கொள்வது, அதெல்லாம் அப்படி நேரடியாக காட்டுறது, இதெல்லாம் நடக்குது இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக வந்து எங்கேயோ நடக்கிறத வந்து எத்தனாயிரம் கோடி மக்கள் பார்க்குறாங்க. இப்போ 8 கோடி மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அது எல்லா மொழிகளையும் ரிலீஸ் ஆகுது, வெளிநாடுகளையும் ரிலீஸ் ஆகுது. அப்போ அவ்வளோ மக்கள் மனசுலையும் ஒரு தவறான எண்ணத்தை விதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது, சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளில் பிறந்த உடனே குழந்தைகள் விளையாடுறதுக்கு என்ன பண்ணுறோம், டாம் அண்ட் ஜெர்ரி போட்டு காட்டுறோம். டாம் அண்ட் ஜெர்ரியில் டாம் அண்ட் ஜெர்ரி என்ன பண்ணுறாங்க, டாம் வந்து ஜெர்ரி அடிக்கிறதுக்கு ஓடுறாரு, ஜெர்ரி வந்து டாம் அடிக்க ஓடுறாரு. ஆக அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அப்போவே மனசில் உருவாயிருது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்தாச்சுன்னா பாருங்கள், துப்பாக்கியால் சுடுவாங்க. அப்போ இதெல்லாம் என்னதுன்னா ஒரு வன்முறை அப்படிங்கிறது வந்து அது உள்ளத்திலே உருவாக்கப்படுது. அந்த குழந்தைக்கு வந்து அந்த காலத்தில் வந்து நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க. வயிற்றில் இருக்கையிலே வந்து சாமி பாட்டெலாம் போடுறதா சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்படிலாம் இருந்த காலம் போய் இப்போ குழந்தை பிறந்ததுலேருந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வரதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம என்ன செஞ்சாலும் தவறு கிடையாது, எல்லாமே நியாயம்தான். இப்போ நீங்கள் சொன்னீங்களா ராஜபாளையத்தில், அதில் வந்து பக்கத்தில் ஒரு தனியார் பார் இருக்குது. ராத்திரி 10:30 மணிக்கு அங்கே தண்ணி அடிச்சுட்டு அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுருக்காங்க. இது தகவல் கேள்விப்பட்டு 2 ஹெட் கான்ஸ்டபிள் அங்கே வராங்க. 2 ஹெட் கான்ஸ்டபிள் வந்து அவங்க சத்தம் போடுங்க, இருக்காதீங்க, போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க வச்சிருக்க லட்டியை பிடிங்கி அவங்கள அடிக்கிறாங்க. அதில் வந்து போலீஸ்காரங்களை அடிச்சுட்டு இவங்க எப்படி அந்த ஒரு மனநிலை எப்படி வருதுங்க, அதான் சொல்ல. அந்த காலத்திலலாம் போலீஸ் அங்கேருந்து வராங்கனாலே இங்கே பயந்து ஓடுவாங்க. இப்போ நான்லாம் எஸ்ஐ இருக்கையில், இன்ஸ்பெக்டர் இருக்கையில் ஈவினிங் ரவுண்ட்ஸ் போவோம். இப்போ காசிமேடு ஏரியாலாம் அவங்க கடலில் மீன் பிடிக்க போயிடுவாங்க. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு தான் போட்லேருந்து இறங்குவாங்க. இப்போ அவங்களுக்கு கரையை பார்த்த உடனே, கடையை பார்த்த உடனே அந்த இடத்துல நின்று பேசணும் அப்படிங்கிற கும்பலாக நிற்பாங்க. நம்ம கும்பலாக நிற்கிறோன்னா ஏதாவது தகராறு பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டி விடுவோம். நிற்கக்கூடாது, போகணும்னு சொல்லி சத்தம் போட்டு அவங்கள அனுப்பிச்சி விடுவோம். ஆனால் எங்களை அங்கேருந்து வண்டி வருதுன்னு பார்த்தாலே, காவல்துறை வராங்கன்னு பார்த்தாலே அங்கே உட்காந்துருக்காங்க, அந்த இடத்துக்கு கும்பலாக நிற்கிறவங்க சத்திரி ஓடுவாங்க. அது எங்கள் காலத்தில். அதுக்கு முன்னாடி நான்லாம் சின்ன பையனாக இருக்கையில் சைக்கிளில் 2 போலீஸ் வருவாங்க, பெரிய தொப்பி வச்சுக்கிட்டு, அரட்டவசர் போட்டுக்கிட்டு. அங்கே ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அங்கே போலீஸ் வருதுனாலே போலீஸ் 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 வருது அப்படிம்பாங்க. சின்ன குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க, சாப்பிடலன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படிம்பாங்க. அது அந்த காலம். இப்போ போலீஸ் அடிக்கிறது இந்த காலம். அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதாவது இந்தியா வந்து வல்லரசாக இருக்குது, பெரிய வளர்ந்த நாடாக இருக்குது, அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி தவறான ஒரு ஒழுக்கம் கெட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது இல்லை. இப்போ போலீஸ்காரங்க தாக்கப்படுறது ஒரு பக்கம்னாலும் போலீஸ்காரங்க மக்களை தாக்குறது இன்னும் நிக்கலங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டு. அதில் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஒருத்தர் தர்மபுரியில் சாப்பிட்றாரு, காசு பெண்டிங் இருக்குது, அதை கேட்குறப்ப ஷூ கழட்டி அடிக்க போகிறாரு. இன்னொரு இடத்துல ஜாதி பேரை சொல்லி மயிலாடுதுறையில் ஒருத்தரை இளைஞரை தாக்கின வழக்கும் போயிட்டு இருக்கு, அவர் சஸ்பெண்ட் கூட பண்ணப்பட்டிருக்காரு. அந்த இன்சிடென்ட் எல்லாமே நான் சொல்கிறேன், அதில் வந்து நிச்சயமாக தவறு தான். அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி. பல்பீர் சிங் பல்ல பிடுங்கினார் இல்லையா, அவர் பேரில் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்ஐ காவேரி எஸ்எஸ்ஐ அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்து காவல்துறை அப்படிங்கிறது வந்து பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்கிறோம். பொதுமக்களை மிரட்டுறதுக்கோ இது மாதிரி தவறான முறையில் நடக்கிறதுக்கோ அவங்க முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, 5% 10% கெட்டவங்க இருக்காங்கன்னு, அதில் உள்ள இந்த கேட்டகரியில் உள்ளவங்க தான் இவங்க. அதனால் அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கல எனக்கு இந்த மாற்றுக்கிறதே கிடையாது, நிச்சயமாக எடுக்கணும். அதே சமயத்தில் பொதுமக்கள்கிட்ட நீங்கள் பள்ளியில் பாடத்தில் நிச்சயமாக காவல்துறைனா யார்,
அவங்களோட கடமை என்ன, அவங்க யாருக்காக பணிபுரிகிறாங்க. இப்போ கொரோனா டயத்தில் பாருங்கள், உலகமே வீட்டுக்குள்ளே கிடந்தது. ரோட்டில் நின்னது யார்? போலீஸ்காரங்க, இந்த துப்புரவு பணியாளர்கள், மருத்துவர்கள். இவங்களை தவிர வேறு யாருமே எங்கேயுமே இல்லை. ஆனால் உயிரை பயணம் வச்சு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த கிருமி தொத்திக்குமோன்னு சொல்லிட்டு வெளியவே உட்காந்து, வீட்டுக்கு வெளியவே இருந்து சாப்பாடு கொடுக்க சொல்லி சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸை காட்டினா அங்கேயே காட்டி போட்டுட்டு வேறு ட்ரெஸ்ஸை கொடுக்க சொல்லி வெளியவே மாற்றிட்டு அப்படி போய் பணிபுரிஞ்சாங்க. அதில் நிறைய பேர் இறந்தும் போனாங்க. பண்டிகை காலங்கள் கூட லீவு கிடைக்காது. அவங்களோட துன்பம் பாருங்க, எத்தனை லட்சம் பேர் சென்னையை விட்டு ஊருக்கு போகிறாங்க. ஆனால் காவல்துறையை போக முடியுமா? விமர்சனங்களும் வருது இல்லை சார். மக்களை இப்போ எதிர்த்து கேட்கக்கூடிய திராணி இல்லாதவனை தான் போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் இல்லை. உண்மையில் அதான் சொல்கிறேன், எங்களுக்கு சின்ன குழந்தைகள்லேருந்து பாடத்திட்டங்களில் முன்னாடி இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு கிளாஸ் உண்டு. இப்போ அது கிடையாது. அதை நிச்சயமாக போதிக்கணும். என்ன காவல்துறையினர் என்ன, யாருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அவங்களோட பணி என்ன, அவங்க எதுக்காக உருவாக்கப்பட்டாங்க, அவங்க என்ன பணியெல்லாம் செய்கிறாங்க, அவங்க பணி இல்லைன்னா, அவங்க பணியில் இல்லைன்னா நமக்கு என்ன கஷ்டங்கள் வரும். இப்போ காவல்துறையை பொறுத்தவரை நாங்கள் 35 வருஷம் அதில் வேலை பார்த்து நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை. ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து கடைசியில் அவன் இறந்து போகிற வரைக்கும் இந்த காவல்துறையோட உதவி நிறைய தேவைப்படும். காவல்துறை நிச்சயமாக தேவை. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இது போக மற்ற துறைகள், இப்போ ரோட்டில் வீட்டில் கரண்ட் இல்லை, ஸ்ட்ரீட் லைட் எரியலை, பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? ரோட்டில் உட்காருவாங்க. அப்போ மின்சார வாரியம் இவங்க இருக்காங்களே, கார்பரேஷன் எம்இஎஸ், இவங்க வரதுக்கு முன்னாடி முதல்ல வர்றது யார்? போலீஸ் தான். அவங்களுக்கு தகவல் சொல்லி அவங்கள வர சொல்லி அந்த லைனை உடனே போட சொல்லி, இல்லைன்னா ரிப்பேர்லாம் காலையில் பண்ண முடியும், இப்போ வேறு லைன் கொடுக்குறோன்னு சொல்லி பண்ணுறது போலீஸ் தான். அதே மாதிரி மழை பெய்யுது, இப்போ மழை காலம், ரோட்டில் அங்கங்கே தண்ணி தங்கிடுது, மக்கள் போக முடியல. அப்போ பொதுமக்கள் சொன்னாங்கன்னா அவங்க வராங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி வர்றது நாங்கள் தான். இதே மாதிரி ரேஷன் கடையில் ஒழுங்காக ரேஷன் போடலை, அப்பவும் காவல்துறை தான் வராங்க. எதுக்கு சொல்லுவேன்னா, காவல்துறை அவங்களோட பணி எதுக்காக காவல்துறை அமைக்கப்பட்டதுன்னா, குற்றங்கள் நடவாமல் இருப்பதற்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும். இதுக்கு தான் காவல்துறை உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போ அதை பார்த்துட்டு இருக்கோமா? விஐபி பந்தோஸ் அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி நாள் அங்கே தான் இருக்கிறோம். அதுபோக மற்ற துறை சம்பந்தப்பட்ட வேலைகளை நாங்கள் தான் செய்கிறோம். காவலர்கள் தாக்கப்படுறது, காவலர்கள் மக்களை தாக்குறது இது ஒரு பக்கம் இருந்தாலும், பொதுவாக அந்த அரசு ஊழியர்கள் குறிப்பாக சொல்லணும்னா மக்களை நேரடியாக அணுகக்கூடியவங்க. இப்போ மருத்துவர், இப்போ கிண்டியில் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு, மருத்துவர் தாக்கப்படுறாரு. மக்கள் மனசில் இப்போ ஒரு மாதிரியான ஒரு எதிர்வினையை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சுன்னு நினைக்கிறாங்களோ? ஏன்னா இந்த கமெண்ட், இந்த மாதிரி வீடியோக்கள் போடுற எல்லா கமெண்ட்டு கீழேயும் இப்போ மருத்துவருக்கு ஆதரவாக கமெண்ட் வரல, அவர் குத்துனாரில் ஒருத்தர் அவருக்கு ஆதரவான கமெண்ட்லாம் வருது. அந்த அளவுக்கு சமுதாயம் கெட்டு போயிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சிறுவர்கள் முதலே அதாவது பிறந்தது முதலே அவங்களுக்கு பிரச்சனைகளை தவறான முறையில் எதிர்மாறான கருத்துக்களை சொல்லி 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 அப்படி வளர்க்கப்படுறதுனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது. அதில் மருத்துவர் கெட்டவராகவே இருக்கட்டும், ஆனால் இவரை வீட்டிலேருந்து கத்தி எடுத்துகிட்டு அவர்கிட்ட பணம் கேட்டு கொடுக்கலன்னு குத்துறாங்கன்னா அது எந்த வகையில் நியாயம்? அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன். இப்போ விஜய் நடித்த படம், கடைசியாக நடித்த படம், ரெட்டை வேஷத்தில் அப்பா மகனாக நடிப்பார். அப்பா விஜய் நல்லவராக இருப்பார், மகன் விஜய் வில்லன் வேலை எல்லாம் பண்ணுவார். ஆனால் அந்த மகன் விஜய் வந்ததுக்கப்புறம் தான் தியேட்டரில் பார்த்தா விசில் பறக்குது, கைத்தட்டல் ஒவ்வொன்று கிடைக்கிது. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மக்களோட மனசு நேரான உள்ளவங்களை பாராட்டுறதை விட தவறான ஆட்களை பாராட்டணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு அந்த அளவுக்கு மீடியாக்களும் சினிமாவும் அவங்களை கொண்டு வந்துட்டாங்க. இதை நல்வரைப்படுத்தி அது மறுபடியும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும்னா அரசாங்கம் முயற்சி பண்ணி கல்வித்துறை மூலமாக இதை சொல்லணும். அதே மாதிரி டிவி இருக்குது, அதுலேயும் அரசாங்கத்து மூலமாக இந்த மாதிரி எந்த துறை என்ன தான் செய்வாங்க, இதுக்காக தான் இங்கே இருக்காங்க, இவங்களை நம்ம இப்படி தான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லணும். தவிர முதல்ல சொல்ல வேண்டியது காவல்துறை உங்களுக்கு எதிரி அல்ல, நண்பன். ஆமாம், உங்களுக்கு நண்பர், உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வாங்க. நீங்கள் இப்போ ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு போகிற வழி தெரியலனா கூட யார் கேட்குறீங்க? அங்கே இருக்க போலீஸ்கார தானே கேட்குறீங்க. அது மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த பக்கம் போகாத அப்படின்னு சொன்னால் அவர் எதுக்காக சொல்கிறாரு? அவர் சொந்த எதுக்காக சொல்கிறாரு? அந்த பக்கத்தை தோண்டி போட்டிருக்காங்க, போக முடியாது அப்படின்னு நான் ஏன் சுற்றிட்டு போகணும்? ஆனால் சார், இந்த மாதிரி வீடியோக்களில் கமெண்ட் போடுறவங்கலாம் தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. நான் போன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர் அப்படி தான் நடத்துவார், டாக்டர் நம்மளை மதிக்கிறது இல்லை, வாடா போடாம்பாங்க, வா போம்பாங்க. அதான் சொல்லுங்கள், தவறு செய்யுங்க மேலே நீங்கள் அரசு கடுமையான நடவடிக்கை எடுங்க. இல்லை சார், இப்போ டிராஃபிக் போலீஸே எடுத்தாலும் ஒரு ஆட்டோக்காரரோ இல்லை பைக்கோ போகிறோன்னா நிப்பாட்டுற வண்டி அப்படி தான் கேட்குறாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. இவங்க முதல்ல என்ன சொல்லணும், நீங்கள் இது மாதிரி பேசக்கூடாது, இது மாதிரி தான் நடந்துக்கணும், அதை மீறி பண்ணுறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்துங்கிறத நீங்கள் போடுங்க, மீடியாவில் பேப்பரில் போடுங்க, டிவியில் போடுங்க. அப்படின்னா மற்றவங்க பார்க்குறவங்களே, பார்க்குறவங்களுக்கு தெரியல, தப்பு செஞ்சால் பாருங்க அவங்க பேர் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு. இது தப்பு செய்கிறவங்களுக்கும் நினைக்கிறவங்களுக்கும் பயப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எண்ணங்களை அரசு கொஞ்சம் முன்னெடுத்து கொண்டு வந்தால் தான் முடியும். அதுமாதிரி காவல்துறை அதிகாரிகள், உயரதிகாரிகளும் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தி காவல்துறைக்கு வரக்கூடிய கெட்ட பேரை
அதுலேருந்து நம்ம வெளியே கொண்டு வரதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத பார்க்கணும். காவல்துறைக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரென்த் பர்டிகுலர்ஸ், அதாவது 8 கோடி தமிழர்கள் இருக்காங்க, 1,32,000 போலீஸ் தான் இருக்குது. அதுலேயும் ஃபுல்லாக இல்லை, பாதி போலீஸ் வரும் சிஐடி அது இது டிஎஸ்பி பட்டாலியன் அப்படின்னு இருக்காங்க. அங்கே இது இருக்கு இல்லையா, டெல்லி அந்த ஜெயிலில், திகார் ஜெயிலில் கூட நம்ம பட்டாலியன் தான் இருக்குது, ஒரு 1000 பேர் அங்கே இருக்காங்க. அதெல்லாம் கொண்டு வந்து இந்த விஐபி பந்தோஸ்க்கு அவங்கள பயன்படுத்தலாம். இப்போ லோக்கல் போலீஸ் அங்கே போயிட்டாங்கன்னா இவங்க வேலையை செய்ய முடியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னெடுத்து நடவடிக்கை எடுக்கணும். இப்போ பொதுவாக இந்த மாதிரி தாக்கப்படுறதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மருத்துவமனைக்கு போனால் அரசு இலவசம்னு சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடியவங்க காசு கேட்குறாங்க. அது மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அலுவலர்லேருந்து பலரும் கையூட்டு கொடுத்தாக வேண்டிய நிச்சயமாக லஞ்சம் கேட்பாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, கேட்குறாங்க. அது விஷயமா நீங்கள் போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? நீங்கள் உங்கள் மனசோட வச்சுக்கிட்டு கமெண்ட் போட்டால் மட்டும் போதுமா? நீங்கள் இப்போ எங்கே கேட்குற, இப்போ இதில் கேட்குற காவல்துறையில் கேட்குறாங்கல்ல, கமிஷனர்கிட்ட போய் நேரடியாக கொடுத்தா மனு வாங்குறாங்க. டெய்லி டெய்லி மனு வாங்குறாங்க. போய் எழுதி கொண்டு கொடுங்க, சார் இது மாதிரி நடந்தது, நான் போனேன், இது மாதிரி இவ்வளோ பணம் கேட்டார், நான் கொடுக்க முடியல, நான் எப்படி சார் பண்ண முடியும்னு கொடுங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுத்து இன்னொருத்தர் கேட்க பயப்படுவாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வேலை செய்கிறவங்கலாம் காசு கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்களா, உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் டீன் இருப்பார், மருத்துவக் கல்லூரி இருக்கிற இடத்துல டீன் இருப்பாங்க, இல்லை மெடிக்கல் சூப்பரண்ட் இருப்பாங்க. அவங்ககிட்ட நடவடிக்கை நீங்கள் மேலதிகாரி யாருன்னு கேட்டு அவங்ககிட்ட போங்க. எல்லாருக்கும் தெரியாதுல்ல சார், எல்லாருக்கும் அது செய்யணுங்கிறது தான் நான் சொல்கிறேன். நான் எதுக்கு சொல்கிற நோக்கமே என்னென்னா, வியூவர்ஸ், அதாவது நேயர்களுக்கு, அதாவது நீங்கள் ஒருத்தர் தவறு செய்கிறாங்கன்னா அதை பார்த்து அதை வருத்தப்பட்டுட்டு நீங்கள் வந்துடாதீங்க. அதை வருத்தப்பட்டு உங்களுக்கு கமெண்டாக போட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நடவடிக்கை எடுங்க. அடுத்த ஸ்டெப் என்ன, இவருக்கு அடுத்தது யார், அவருக்கு அடுத்தது யார், ஒன்றும் கிடையாது. சிஎம் செல்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நீங்கள் எழுதி போட்டாலே போதும். இது மாதிரி 100 பேர் எழுதி போட்டாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. அரசாங்கம் யார் மேலே குற்றம் இருக்கோ விசாரித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும். அரசு பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் அப்படிங்கிற பாரபட்சம் கூடாது. அரசு ஊழியர்கள் சம்பளம் வாங்குறதுக்கு பொதுமக்களுக்கு உதவி செய்யலாம், அவங்களுக்காக தான் அவங்க வேலை செய்யறதுக்கு தான் வந்திருக்காங்க. அதை செய்யலைன்னா அவங்க போல் நடவடிக்கை எடுக்கிறது தவறே கிடையாது. அது காவல்துறைக்கும் பொருந்தும். இப்போ நீங்கள் காவல்துறையில் மிக முக்கிய பொறுப்பு வகிச்சிருக்கீங்க. நீங்கள் பொறுப்பில் இருந்தபோது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கா? அப்படி நடந்திருந்தால் அதை நீங்கள் எப்படி கையாண்டீங்க சார்? இந்த மாதிரி சம்பவங்கள் கேட்குறீங்க? இப்போ இந்த மாதிரி உங்களை கத்தியை காட்டி இப்போ ஜிஹெச்சில் நடந்த சம்பவம் மாதிரி உங்களுக்கு நிறைய மிரட்டல் வந்திருக்கும், நீங்கள் நிறைய இருந்திருப்பீங்களே, அதன் தொடர்பாக ஏதாச்சும் சம்பவம்? ஒரு சுவையான சம்பவம். நான் அப்போ சப் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். நார்த் பீச் போலீஸ் ஸ்டேஷன், வடக்கு கடற்கரைக்காரன்னு பாரிஸ் கார்னர் இருக்கும், அந்த ஸ்டேஷனில் எஸ்ஐ இருந்தேன். அப்போது நான் குற்றப்பிரிவில் உதவி ஆய்வாளராக இருந்தேன். அப்போது நைட்டு ஒரு 9 மணி அளவில் ஒரு 2 பேர் காயத்தோடு வந்தாங்க. நாங்கள் அவர் அறிமுகப்படுத்திக்கிட்டார். நான் சினிமா டைரக்டரு, இவர் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டரு. 2 பேரும் ஷூட்டிங் முடிஞ்சு ஆட்டோவில் வந்துட்டு இருந்தோம். வரையில் அந்த வடக்கு கடற்கரை காவல் நிலையம் தாண்டி லாஸ்ட்டில் ராயபுரத்துக்கு திரும்பும், லெஃப்ட்டில் திரும்பும். அந்த இடத்துல கிளைவ் பேட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த கிளைவ் பேட்டரி கார்னருக்கு வரையில் அப்போ அந்த பிரிட்ஜு கிடையாது. இப்போ புதுசாக ராயபுரத்துலேருந்து ஒரு பிரிட்ஜு போட்டிருக்காங்க, அந்த பிரிட்ஜு கிடையாது. அந்த திரும்புகிற இடத்துல வரையில் 2 பேர் இருந்தாங்க. ஒரு சின்ன பையன், ஒரு 15 வயசு இருக்கும், ஒரு 35 வயசு இருக்கும். வண்டியை மடக்குனாங்க. ஆட்டோ டிரைவர் இறங்கிட்டார். உடனே கத்தியை காட்டி, இப்போ நான் போட்டிருக்க மோதிரத்தையும் அவர் போட்டிருக்க வாட்சையும் கேட்டாங்க. கொடுக்கலன்னு கத்தியால் வெட்டிட்டாங்க. அப்படின்னு ரத்த காயம். இவருக்கு ஒருத்தருக்கு தொடையில், ஒருத்தருக்கு கையில். ஆட்டோ டிரைவர் இறங்கி ஓடி போயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பிடிக்கிட்டு போனதுக்கப்புறம் தான் வந்தார். அவர் அந்த ஆட்டோவிலே தான் வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. ரத்த கரையோடு நிற்கிறாங்க. இப்போ 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு மாமா போட்டு அனுப்பிச்சிட்டு அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்டேன். முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அங்கே கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சி அந்த இடத்துல யார் பண்ணுவாங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு 3 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க. அவங்க தான் அடிக்கடி இந்த மாதிரி சம்பவங்களை ஈடுபடுவாங்க. அப்போ இவர் சொன்னதில் பெரிய பையனுக்கு ஒரு பையன் உண்டு. சரி, இப்போ அவன் பேர் காத்தவராயனாக தான் இருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகத்தின் பேரில் 2 காவலர்கள் அங்கே தான் இப்போ அவைலபிளாக இருந்தாங்க. அங்கே வயசானவங்க, அவங்கள கூப்பிட்டு, எனக்கு சின்ன வயசு இருக்கும், ஒரு 30 வயசு இருக்கும், அவ்வளோதான். அந்த சமயத்தில் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போனோம். போய் அந்த இடத்துல இறங்கி அவங்கள தேடி உள்ளே போகிறோம். அது அவ்வளோ ஸ்லம் பகுதி, ஸ்லம்போடு வீடுகளாக இருக்குது கம்ப்ளீட்டாக. இருட்டு, நல்ல இருட்டு நேரத்தில் இறங்கி அவன் வீடு தெரியும் எனக்கு. அதை நோக்கி நாங்கள் போகையில் அங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்கான். ஆனால் அவன் முகம்லாம் தெரியல, அந்த அளவுக்கு இருட்டு. எங்களை பார்த்த உடனே கத்தி எடுத்துட்டான். கத்தி எடுத்து பக்கத்தில் வராத குத்துவேன் அப்படிங்கிறான். அவன் குத்தணுங்கிறதுக்காக என்னை ஓடி குத்தணுங்கிற வரல, அவன் கத்தியை காட்டிட்டு ஓடுறான், பின்வாங்கி போகிறான். துரத்தாதீங்க, ஆமாம், என்னை பிடிக்க வராதுன்னு சொல்லி ஓடிடுவேன், வந்தால் குத்திடுவேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான் பின்னாடி. நான் பார்த்துட்டேன், எனக்கு ஃபேஸ் தெரியல, ஆனால் மட்டும் அவன் குரல், அவனோட உருவம் அது இவன் தானே கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. கத்தி வச்சுருக்கான். கத்தி எப்படி அடிக்கணும்னு சொல்லி அந்த இதில் கத்தி மட்டும் தான் தெரியுது அந்த வெளிச்சத்தில். ஆனால் அதுவும் கூட ஒரு ஸ்டெபிள் இல்லை, இப்படி கத்தி மிரட்டிகிட்டே வராதான். நான் என்னோட பார்த்துட்டேன், என்கிட்ட லட்டி தான் இருக்குது. கூட காவலர்கள் வேறு 2 பக்கம் எங்கேயோ போயிட்டாங்க. அந்த உடனே அந்த கத்தியை எய்ம் பண்ணி அடித்தேன். அடி சரியாக மாட்டிடுச்சு. மாட்டி கத்தி சிதறி விழுந்துருச்சு.
அதுக்கப்புறம் அந்த உருவத்தை வச்சு அடித்தேன். சரியாக 2 அடி கீழே வேண்டாம். கீழே விழுந்தவன போய் இறங்கி அவனை பிடிச்சிட்டு அந்த கத்தியையும் எடுத்துட்டு நான் கத்துனேன். அது 2 காவலர் எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்னு அவங்க வந்துட்டாங்க. வந்தவொடனே தரன்னு அவனை இழுத்து கொண்டு வந்து மெயின் ரோடு வரைக்கும் தூக்கி கொண்டு வரணும். ஏன்னா மெயின் ரோட்டில் தான் ஆட்டோ இருக்கும். அப்புறம் மெயின் ரோடு வரைக்கும் கொண்டு வந்து ஆட்டோவில் ஏற்றுவோம். ஆட்டோவில் ஏற்றுனது பேரில் எனக்கு நசன்னு ஏதோ இருக்குது. என்னடா நசம் இருக்குன்னு சொல்லி கை வச்சு பார்த்தா அந்த பக்கத்தில் அவன் கத்தியை காட்டி நான் போய் குத்திருவேன்னு சொல்லிட்டு பின்வாங்கி போகிறாங்க. நெருங்கி போய் அடித்தேன்ல, அப்போ அந்த கத்தி வந்து போட்டிருக்கு. அது வந்து சட்டை கிழிஞ்சு உள்ள இருந்து ரத்தம் வந்து இருந்தது. சினிமா காட்சி மாதிரியே இருக்கு சார். அதுக்கப்புறம் எனக்கு அது தெரியல. அப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் காட்டி பார்த்துச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு அந்த அளவுக்கு ஆழம் போயிருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அப்புறம் மேலதிகாரிகள்லாம் வந்துட்டாங்க. அப்போ நம்ம நடராஜ் டிஜிபி இருந்தாங்களா, அவங்க டிசியாக இருந்தாங்க, அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்து ராஜசேகர் நாயர் அவங்க வந்து கமிஷனர், அவங்களாம் வந்து அந்த உடனே என்னை வந்து அவங்க இது அசால்ட் பண்ணதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டு என்கிட்ட வாங்கி என்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சாங்க. அவங்க 2 பேரும் என்ன ஆல்ரெடி போயிருந்தாங்க. ராபரி பண்ணதுக்கு ஒரு எஃப்ஐஆர், எதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு 2 கேஸுக்கும் எஃப்ஐஆர் போட்டாங்க. கேஸில் வந்து அவங்க சார்ஜ் ஷீட் போட்டு கேஸ் நடந்தது. அதில் வந்து நான் குத்து போட்டதுக்கு 10 வருஷமும், கொள்ளை அடித்ததுக்கு அதுக்கு வந்து 5 வருஷமும் தண்டனை கொடுத்தாங்க. அவர் பண்ண தப்புக்கு 5 வருஷம் தான். தடுக்க வந்தவங்களை பண்ணதுக்கு. ஆமாம், ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரியை, அதாவது நீ ஒரு தவறு பண்ணிட்ட, அதை விசாரிக்கக்கூடிய கடமையில் உள்ள ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அவரோட கடமையை நிறைவேற்றுவதில்லை, அவரை அசால்ட் பண்ணால் அது வந்து பெரிய குற்றமாக. ஒரு ஆயுதத்தோடு இருக்கிற ஒரு குற்றவாளியை பிடிக்க போறீங்க, வெறும் 3 பேர் போறீங்க, லத்தியோட போறீங்க, துப்பாக்கி அது மாதிரி எடுத்து அந்த சமயத்தில் உடனே அவனை பிடிக்கணும். இதை மாதிரி அவங்க சொன்ன உடனே எங்களுக்கு என்ன தோணும், அந்த உடனே அவனை போய், அதாவது கிட்டத்தட்ட மோரல்லஸ் தெரியுது. அவங்க சொல்கிற அடையாள ஐடென்டிஃபிகேஷன் வச்சு இன்னும் தான் தெரியுது. இப்போ அடையாளம் தெரிஞ்சாலே காவல்துறைக்கு ஈஸி. அது வந்து அவன் எங்கே பண்ணிட போனான்னு நினச்சி போனோம். அவன் கத்தியை வச்சிருப்பான். இந்த மாதிரி அவனும் வந்து நிச்சயமாக அசால்ட் பண்ணதுக்கு தான் அவனுக்கு நோக்கம் இல்லை, தப்பி போவதுக்காக அவன் காட்டினான். நம்ம தான் நெருங்கி போய் அடித்தோம், அது நம்ம மேலே பட்டது. ஆனாலும் கூட தவறு தான். அதுக்கப்புறமா நான் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டேன் 96 நினைக்கிறேன், 1996. அப்போ வந்து ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். அப்போ ஒரு நாள் ரவுண்ட்ஸ் வரையில் திடீர்னு ஒருத்தங்க வண்டி குறுக்க வந்து, சார் நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க, ஐயா வண்டி நிறுத்துங்கன்னு கையை காட்டினான். அப்புறம் பார்க்குற இவன் அதோட வண்டி நிறுத்தி கீழே இருக்கு. நீ எப்படா வெளியே வந்த அப்படின்னு. இல்லை சார் 10 வருஷம் தண்டனை முடிச்சுட்டு வந்துட்டேன், வந்து இது மாதிரி இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னா. இங்கே இருக்கிறியா, நீ ஒழுங்காக இருக்க மாட்டியடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. இல்லை சார் இந்த கூட்ஸில் வந்து கறி இருக்கிற வேலை பண்ணுற அப்படின்னா. ஒழுங்காக இரு, ஏதாவது தவறு நடந்ததுன்னா அப்புறம் நான் வேறு மாதிரி இருக்கும், உனக்கு தெரியுங்களா. நான் ஐயோ அதெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேயா, ஒழுங்காக இருக்கிறேன் அப்படின்னா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சுட்டேன். அதுக்குள்ளே பக்கத்து கடையிலேருந்து சோடாலாம் வாங்கிட்டு போயிட்டு தான், இல்லைடா வேணாண்டா, நீ ஒழுங்காக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டு போயிட்டேன். அடுத்த நாள் இவன் அந்த வேகன் இருக்குல்ல, ரயில்வே வேகன், அதில் ஏதோ திருட போய் ஏறி இவன் கை வந்து மேலே போன உயரில் போட்டு எலக்ட்ரிக்யூட் ஆகி இறந்தே போயிட்டான். அவர் தான் இறந்து ரயில்வே ட்ராக்கில் கிடக்கிறாங்கன்னா அப்புறம் விழுந்துருச்சு. போய் பார்த்தா இவன் நேற்று பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா, அதாவது அவன் திருந்துறேன்னு சொன்னான் இல்லையா, திருந்தலை, ஏதோ திருட போய் தான் அவன் போய் எலக்ட்ரிக்யூட் ஆகி இறந்து போகிறான். இது என்னென்னா எனக்கு ரொம்ப வருத்தம் தான். அவன் வந்து செய்தவருக்கு தண்டனை அனுபவிச்சிட்டான். அதுக்கப்புறம் கூட அவன் வந்து தப்பாக நினைக்கல, என்னை பார்த்துட்டு அவன் தான் கூப்பிட்றான். அப்போ நானும் அவனுக்கு புத்திமதி சொல்கிறேன், நீ ஒழுங்காக இரு, இனிமேல் எதுவும் தப்பு பண்ணாடா அப்படின்னு சொல்லி அவனை அட்வைஸ் பண்ணி, இல்லை ஒழுங்காக இருக்கிறேன்ட்டு போகிறான். ஆனால் போனவன் ஒழுங்காக இல்லாமல் ஒரு தவறு செய்ய போய் தான் இறந்து போயிட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னா, சில சம்பவங்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள்பாங்க இல்லையா, அது மாதிரி பயங்கர த்ரில்லிங்காக அவன் போயிட்டான். ஆனால் அந்த தழும்புன்னு இருக்கு எனக்கு. அதாவது இதனை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்னுடைய சின்ன அறிவுரை என்னென்னா, தயவுசெய்து காவல்துறையை எதிரியாக பார்க்காதீங்க. உங்களுக்கு உதவி செய்ததுக்கு தான் காவல்துறை இருக்கிறாங்க, அதுக்கு தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதில் கெட்டவங்க இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லாரையும் கெட்டவங்களாக நினைக்காதீங்க. காவல்துறையை நீங்கள் நல்லவனாக நினச்சி பார்த்தா அவங்க நல்லவங்களாக தெரிவாங்க, நீங்கள் கெட்டவங்களாக நினச்சி பார்த்தா கெட்டவங்களாக தெரிவாங்க. நீங்கள் வந்து நல்லவங்களாக நினச்சி பாருங்கள், அவங்க நல்லவங்களாக தான் தெரிவாங்க, நல்லதாகவும் செய்வாங்க. அதில் தவறு செய்கிறது இருந்தால் மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுங்க, புகார் கொடுங்க, அதில் தப்பே கிடையாது. அதனால் காவல்துறை மேலே உள்ள ஒரு கெட்ட எண்ணத்தை, அந்த இமேஜை சினிமா துறையினர் கெடுத்து வைக்கிறத நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் காவல்துறையோட உதவி உங்களுக்கு தேவைப்படுங்கிறத நீங்களே யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காவல்துறையை நண்பனா பாருங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.